எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனம் வரை. வசனம் 1. 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்துக்கொண்டு ராஜா அரண்மனையின் உள் முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்திற்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் ராஜசேனத்திலே வீற்றிருந்தான். Now it's come to pass, and the third day, that an Esther put on the royal apparel, and stood in the inner court of the king's house over against the king's house. And the king set upon this royal thereon in this royal house over against the gates of the house. வசனம் 2. ராஜா ராஜஸ்திரீயாகிய எஸ்தர் முற்றகத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களிலே தயவு கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்டே வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். And it was so, when the king saw Esther, the queen, standing in the court, that she obtained favor in this saga. And the king held out to the Esther the golden scepter that was in his hand. So Esther drew near and touched the top of this scepter. வசனம் 3. ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தி, உனக்கு என்ன வேண்டும்? நீர் கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்திலே பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். Then said the king unto the What wilt thou, Queen and Esther? And what is they, and request it, and shall be even give thee to the half of the kingdom. வசனம் 4. அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு, சித்தமானால் நான் உமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் அம்மோனும் இன்றைக்கு வரவேண்டும் என்றாள். And Esther answered, and if it some good unto the king, let the king and Haman come this day unto the banquet that I have the prepared from him. வசனம் 5. அப்பொழுது ராஜா எஸ்தர் சொற்படி செய்ய அம்மோனை தீவிரித்து வரும்படி சொல்லி, எஸ்தர் செய்த விருந்துக்கு ராஜாவும் அம்மோனும் வந்தார்கள். Then the king said, Curse Haman should make an ask, that he may do as Esther had said. So the king and Haman come to the banquet that an Esther had prepared. வசனம் 6. விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படுகையில் ராஜா எஸ்தரை பார்த்து, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீர் கேட்கிறது என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். And the king said unto the Esther at the banquet of the wine, What is the petition? And it shall be and granted thee. And what this day, and recourse even unto the half of the kingdom, it shall be and for profimate. வசனம் 7. அதற்கு எஸ்தர் பிரயுத்தரமாக, Then answered an Esther and said, And my petition and my request this. வசனம் 8. ராஜாவின் கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்தது.
என் வேண்டுதல்களை கட்டளையிடவும் என் விண்ணப்பத்தின்படியே செய்யவும் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் ராஜாவும் அம்மோன் நான் இன்னும் தங்களுக்கு செய்யப் போகிற விருந்துக்கு வரவேண்டும் என்பதே என் வேண்டுதலும் என் விண்ணப்பமாயிருக்கிறது. நாளைக்கு ராஜாவின் சொற்படி செய்வேன் என்றாள். If I have found and favor in this shaggot of the king, and if it please the king to the grant my petition, and to the from my request, let the king and Hammon come to the banquet that I shall prepare for them, and I will undo to tomorrow as the king and he said. வசனம் 9. அன்றைய தினம் அம்மோன் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான். ஆனாலும் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற மொர்தெகாய் தனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறதை அம்மோன் கண்டபோது அவன் மொர்தெகாயின் மேலே உக்கிரமம் நிறைந்தவனானான். Then went an Ammon for that and day joyful and with a glad and heart. But when Haman saw Mordecai in the king's gate, and that he stood and not up near and moved for him, he was full of the indignation against Mordecai. வசனம் 10. ஆகிலும் அம்மோன் அதை அடக்கிக் கொண்டு தன் வீட்டிற்கு வந்து தன் சிநேகிக்கிறதையும் தன் மனைவியாகிய சிரேஷாயையும் அழைத்து, Nevertheless, Haman refrained himself, and when he had come home, he sent and they called for his own friends and sisters, his wife. வசனம் 11. தன் ஐஸ்வரியத்தின் மகிமையும் தன் பிள்ளைகளின் திராட்சையும் ராஜா தன்னை பெரியவனாக்கிய தன்னை பிரபுக்களின் மேலும் ராஜாவின் ஊழியக்காரர்கள் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் அம்மோன் அவனுக்கு விவரித்து சொன்னான். And Ammon told them of the glory of these and riches, and the multitude of these children, and all the things wherein the king had promoted him, and now he had advised him above the prince and servants of the king. வசனம் 12. பின்னையும் அம்மோன் ராஜஸ்திரியாகிய எஸ்தரும் தன் செய்த விருந்துக்கு ராஜாவுடனே கூட என்னை தவிர வேறு ஒருவரையும் அழைக்கவில்லை. நாளைக்கு ராஜாவுடனே கூட நான் விருந்திற்கு வரவழைக்கப்பட்டு இருக்கிறேன். Ammon said, and moreover he, Esther the queen, did let no man come in with the king unto the banquet that she had prepared, but and myself, and to the morrow I invited unto hear and also with the king. வசனம் 13. ஆனாலும் அந்த யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலிலே உட்கார்ந்து இருக்கிறதை நான் காணும் அளவும் அவைகளை எல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை என்றான். Hate all this and availeth me nothing, so long as I see Mordecai, the Jews, sitting at the king's gate. வசனம் 14. அப்பொழுது அவன் மனைவியாகிய சிஷா அவனுடைய சிநேகிதர் எல்லோரும் அவனை பார்த்து, 50 முழு உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கு போடும்படி நாளைய தினம் நீர் ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடன் கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். அந்த காரியம் அம்மோனுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். Then and said and Jerusha, his wife, and all these and friends, and to him and let a
being made of 50 cubits. I and should tomorrow speak though unto the kings that and Mordecai may be an hunger. Thereon then and go though in the merely with the king unto the banquet, and these things pleasured him Haman, and he caused the glass to be made. இப்படிலாம் நடந்துருக்கு பாருங்க அந்த காலத்தில்.